உலகத்துல மனிதன் தோன்றுவதற்கு முன்னதாகவே பல உயிர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த உலகம் எப்படியானதாக மாறி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே இடத்துல பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்? அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில சென்ட்ரல் பார்க் வெஸ்ட்ல அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி. இந்த இடத்துல இந்த கேள்விக்கான அத்தனை பதில்களும் இருக்குது. குறிப்பாக 4 மாடிகளை கொண்ட இந்த மிக பெரும் கட்டடத்துல இந்த 4 மாடிகள்லயுமே ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அடங்கி இருக்குது. கிட்டத்தட்ட 34 மில்லியனுக்கும் அதிகமான ஸ்பெசிமன்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அருங்காட்சியகத்தினுடைய 4வது மாடிதான் ஃபாசில் ஹால்ஸ் என அழைக்கப்படுது. இங்க கிட்டத்தட்ட 122 அடி நீளமான டைட்டனோசார் அப்படின்ற ஒரு டைனோசரினுடைய எண்புக்கூட்டு தொகுதியானது வடிவமைக்கப்பட்டு மீளுருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பேட்டகோனியா, அர்ஜென்டினா மாதிரியான பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட 8 அடி நீளமான இந்த டைட்டனோசாரினுடைய தொடை எலும்பை அடிப்படையாக கொண்டு 3D லேசர் ஸ்கேனிங் ஊடாக உருவாக்கப்பட்ட மீளுருவாக்கம் தான் அது. அது மட்டும் இல்ல, இந்த 4வது மாடியில மேமத் யானைகள் மற்றும் டீரெக்ஸினுடைய எண்புக்கூடுகளுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியில 3வது மாடியில ஹால் ஆஃப் பிரைமேட்ஸ் மற்றும் குளோபல் கல்ச்சரல் அண்ட் ஆந்த்ரோபாலஜி ஹால்ஸுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக மனிதனானவன் குரங்குல இருந்து எப்படி பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கான் அப்படின்றத காட்சிப்படுத்துறதாக தான் இந்த ஹால் ஆஃப் பிரைமேட்ஸ் ஆனது அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இங்க ரெப்டைல்ஸ் மற்றும் ஈருடக வாளிகளினுடைய வாழ்க்கை முறையுமே அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இதுல மிக பெரும் முதலைகள், பாம்புகள், அது மட்டும் இல்லாம கொமோடோ டிராகன்ஸ் அப்படின்ற மிக பெரும் உடும்பு வகைகளினுடைய காட்சிப்படுத்தல்களுமே அமைந்திருக்கும். இவை தவிர்த்து ஹவாய், நியூசிலாந்து மாதிரியான பகுதிகளில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய போர் முறைகள் மாதிரியான விஷயங்களும், ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்திய விஷயங்கள் போன்றவையுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இவை தாண்டி செவ்விந்தியர்களுடைய வாழ்க்கை முறையுமே இந்த மாடியில ரொம்ப சிறப்பான ஒரு விடயமாக இருக்குது. அதிலும் தி ஈஸ்ட் ஐலண்ட் மாவோயிக் சமூகத்தை சேர்ந்த பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையில அவங்களுடைய வாழ்ந்த பிரதேசங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டம் டம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கல்லாலான கட்டமைப்பு, அதுவுமே இந்த அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக இதை பற்றிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நைட் அட் தி மியூசியம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இந்த டம் டம் அப்படின்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு கட்டாயம் இதுல நேரில் பார்க்கும் பொழுது ஒரு தனி சந்தோஷமே உருவாகும். அடுத்ததாக இந்த அருங்காட்சியகத்தினுடைய 2வது மாடியில என்ன இருக்கும் தெரியுமா? அகிலே ஹால் ஆஃப் ஆப்பிரிக்கன் மேமல்ஸ் அப்படின்ற பகுதியில 8 ஆப்பிரிக்க யானைகளுடைய தோற்றமானது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, மத்திய தரைக்கடல், ஜப்பான் மற்றும் ஆசியாவை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும், அவர்களுடைய பாரம்பரிய உடை, அவங்க பாதுகாப்புக்காக பயன்படுத்திய விஷயங்கள் தொடர்பாகவும், அதே மாதிரி தென் அமெரிக்க மக்கள் மற்றும் மெக்சிகோவை சேர்ந்த, மத்திய அமெரிக்காவை சேர்ந்த பண்டைய மக்களுடைய வாழ்க்கை முறையுமே ரொம்பவும் அழகாக இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், தி கில்டஸ் சென்டர், தி டேவிஸ் ஃபேமிலி பட்டர்ஃப்ளை விவேரியம். 800 1000 வரையான உயிரோடு உள்ள இயல்பாக சுதந்திரமாக பறந்து தெரியக்கூடிய இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு நடுவே நாமும் நடந்து அவற்றை பார்வையிடும் வாய்ப்பு உண்டு. அதே போல இங்க இருக்கக்கூடிய தி இன்செக்டேரியமும் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி. அதாவது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பல பூச்சிகளுடைய வாழ்விடமாக இங்க அமைஞ்சிருக்குது. இங்க பல்வேறு பூச்சி வகைகளுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இத தி வேர்ல்ட் ஆஃப் பக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இத்தனை விஷயங்களுமே இந்த அருங்காட்சியகத்துல இருக்கு. இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் அத்தனை சுவாரஸ்யமுமே அடங்கி இருக்குது. இங்க இருக்கக்கூடிய தி மில்ஸ்டெயின் ஹால் ஆஃப் ஓஷன் லைஃப்ல ஆழ்கடல்ல வாழ்க்கை முறை எப்படியானதாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவும் அழகாகவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அங்க நின்று பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பெரும் ஆழியினுடைய கடற்படுக்கையில நின்று பார்க்கும் உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த அருங்காட்சியகம். அது மட்டும் இல்லை, இங்க 94 அடி நீளமான ஃபைபர் கிளாஸினால் ஆன ஒரு நீல திமிங்கலத்தினுடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க 9 அடி உயரமான
அமெத்திஸ்ட் கல்லானது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிற 563 கேரட் ஸ்டார் சஃபயர் கல் மற்றும் 632 கேரட் அன்கட் கிறிஸ்டல் பேட்ரிஷியா எமரால்டுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை தாண்டி ஒரு 87 அடி அகலமான ஒரு கோள வடிவத்துக்குள்ள ஹெய்டன் பிளானட்டேரியமும் அமைந்திருக்குது. இங்கே பிரத்யேகமான ஸ்பேஸ் ஷோஸ், அதாவது அண்ட பெருவெளியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தும் ஷோஸுமே அமைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியினுடைய மிக பெரும் கண்கவர் விடயமாக அமைந்திருப்பது இந்த ஒரு விஷயம்தான். பாரோசாரஸ் வெர்சஸ் அலோசாரஸ் அப்படின்ற ஒரு காட்சிப்படுத்தல். அதாவது பாரோசாரஸ் அப்படின்ற ஒரு டைனோசரானது தன்னுடைய குட்டிய அலோசாரஸ் அப்படின்ற ஒரு டைனோசரிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு சண்டை காட்சி தான் அது இந்த அருங்காட்சியகத்தில் ரொம்பவும் அழகாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த அத்தனை விஷயங்களையுமே இந்த அருங்காட்சியகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இருக்கிறது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் தானா, இல்லாட்டி நம்ம கடந்து வந்த, நம்ம பார்த்திராத, இயற்கை சூழ்ந்த, இயற்கை ஆக்கிரமித்த ஒரு உலகம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லோருக்குள்ளேயுமே வரும். இந்த அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரிக்கு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலை 10 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. இந்த மியூசியத்துல பார்வையிடுவதற்கான டிக்கெட்டுகளுடைய விலையானது $20 ஆரம்பித்து $50 வரைக்கும் போகும். நீங்க இந்த மியூசியத்துல ஒரு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா இலவசமான டிக்கெட்டுகளோட நீங்க போய் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வருடத்துல அதிகமான கூட்டம் வரும் காலப்பகுதியான சம்மர் காலப்பகுதியை தவிர்த்து செப்டம்பர்ல அக்டோபர் மாதிரியான காலப்பகுதிகள் அல்லது ஜனவரி பிப்ரவரி மாதிரியான காலப்பகுதிகளில் இந்த அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரிக்கு நம்ம போய் பார்த்தோம்னா கூட்டம் குறைவாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவும் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வரும் வாய்ப்பு நமக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இங்கே போவதற்கு முன்னாடியே நம்ம டிக்கெட்டுகளை முன்கூட்டியே புக் செய்து விட்டு போகும் பொழுது நீண்ட வரிசைகளில் நிற்காம இலகுவில் பார்வையிடுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.